நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்லூரிகளில் சேர டொனேஷன் வாங்குவதோ கொடுப்பதோ தமிழகத்தில் இனி நடக்காது என்று உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் கையூட்டு பெறாத வகையில் செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டுவரப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை ப. சிதம்பரம் அவர்கள் இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது மாநில வளர்ச்சி, அரசியல் சூழல் மற்றும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இந்த ஏர்போர்ட் முக்கியம் என கருதும் ஆணையம் அது குறித்து விஜய் அவர்களிடம் விளக்க உள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் விதமாக உள்ளாட்சியில் தொகுதி மறுவரையறை செய்ய மாநில இசி முடிவெடுத்துள்ளது. அரசு டாக்டர்கள், நர்சுகள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என்று சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. புற நோயாளிகள் பிரிவு டாக்டர்கள் காலை 7:30 மணிக்கு பணிக்கு வர வேண்டும். உள் நோயாளிகள் பிரிவில் 24 மணி நேரமும் டாக்டர்கள் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் கோவை மகளிர் பாலிடெக்னிக் ரோட்டில் உள்ள சமூக நீதி மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளில் உணவு மற்றும் இருப்பிடங்களுடைய தரங்களை ஆய்வு செய்தார். வருங்காலத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத சட்டப்பேரவையை அமைப்போம் என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். திருச்சியில் பேசிய அவர், தன்னை போன்ற சாமானியர்களை பதவியில் அமர்த்தியவர் முதலமைச்சர் விஜய். அவரை சிஎம் ஜோசப் விஜய் என அழைக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். இன்று அதுவும் நிஜமாகியுள்ளது என்று கூறினார். நடப்பாண்டு இறுதிக்குள் அனைத்து துறைகளிலும் பயோமெட்ரிக் முறையாக அமல்படுத்தப்படும் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாவேக ஆட்சிக்கு வந்தது முதல் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அரசு அலுவலர்கள் வருகை பதிவேட்டை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை நோட்டீஸ் போர்டில் ஒட்ட அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியான 2வது பெண் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.